I'm Lakshmi. Welcome back to Language Quest. இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட எந்த வீடியோவுமே நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல. இன்றைக்கான இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களை இன்றைக்கே நான் இங்கிலீஷில் இன்ஸ்டண்ட்டாக பேசி வைக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோவுக்கு நோ கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தேவையில்லை, போர்டுமே தேவையில்லை. எதுவுமே இல்லாமலே இன்றைக்கே உங்களை நான் இங்கிலீஷில் பேச வைக்க போகிறேன். உடனே இங்கிலீஷில் பேசிட முடியுமா? அப்படி என்ன டாபிக் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம தமிழில் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வாக்கியங்களுக்கு உண்டான இங்கிலீஷ் சென்டென்சஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்க்க போகிறதுனால அது ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிட்டு கிராமட்டிக்கலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ் கூட எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு இருக்கவங்க கூட இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உடனே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போது, அதனால் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸுமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸாக தான் இருக்க போகுது. அப்போ தான் இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் see the first sentence. எனக்கு அப்புறமா கால் பண்ணுறீங்களா ப்ளீஸ், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் கால் மீ லேட்டர். ப்ளீஸ் கால் மீ லேட்டர். இந்த லேட்டர் அப்படிங்கிறது தான் அப்புறமா அப்படி சொல்கிறதுக்கு நம்ம இந்த லேட்டர் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் இல்லையா? லெட்ஸ் see the next one. நான் மளிகை பொருள்லாம் வாங்கணும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நீட் டு பை க்ராசரிஸ். அந்த க்ராசரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மளிகை பொருள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு உண்டான கரெக்டான வேர்டு. ஸோ எனக்கு மளிகை பொருள் வாங்கணுன்னா என்ன சொல்லணும்? ஐ நீட் டு பை க்ராசரிஸ். அப்படி சொன்னாலே மளிகை பொருள் வாங்கணும்னு அர்த்தம் கொடுத்துரும். நான் டாக்டர் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் வித் த டாக்டர். ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் வித் த டாக்டர் அப்படின்னு சொன்னால் நான் டாக்டர் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ என்ஜாய் லிசனிங் டு மியூசிக். ஐ என்ஜாய் லிசனிங் டு மியூசிக். இந்த இடத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? மியூசிக் கேட்குறதுனா ஹியர் தானே. எதுக்கு லிசனிங் சொல்கிறோம் அப்படின்னா மியூசிக் கேட்குறதுக்கு நம்ம எப்போவுமே என்னென்னு தான் சொல்லணும்? லிசனிங் டு மியூசிக் அப்படிங்கிற வேர்ட் தான் நம்ம பயன்படுத்தணும். இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஹவு ஃபார் இஸ் த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஹவு ஃபார் இஸ் த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல். இதுவே ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பேசிக்கலாம். ஹவு ஃபார் இஸ் த நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட், ஹவு ஃபார் இஸ் த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம். நான் என் ஃபோனுக்கு சார்ஜ் போடணும். இந்த சென்டென்ஸ்லேயே நம்ம 2 வேர்டு வந்து இங்கிலீஷில் தான் பேசியிருக்கோம். எப்போவுமே நம்ம தமிழில் ஃபுல்லாலாம் பேச மாட்டோம்ல, நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் நம்ம பேசுகிறோம். அது இங்கிலீஷ்லேயே பேசும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ நீட் டு சார்ஜ் மை ஃபோன், அவ்வளோதான். சார்ஜு ஃபோனு ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி தமிழ் பேசும்போதே யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஐ நீட் டு சார்ஜ் மை ஃபோன் அப்படிங்கிறதா என்னோடய ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். சனி ஞாயிறு வந்துருச்சு, என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த வீக்கெண்ட்ஸோட பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? இதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் ஆர் யோர் வீக்கெண்ட் பிளான்ஸ். வாட் ஆர் யோர் வீக்கெண்ட் பிளான்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும். இப்போ நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம், சால்ட் கொஞ்சம் தூரமாக இருக்குது, எப்படி கேட்போம்? அந்த சால்ட் கொஞ்சம் பாஸ் பண்ண அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா? இதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? குட் யூ ப்ளீஸ் பாஸ் த சால்ட். குட் யூ ப்ளீஸ் பாஸ் த சால்ட். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், கேன் யூவும் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கேன் யூ ப்ளீஸ் பாஸ் த சால்ட்டுன்னு கேட்கலாம். ஆனால் இன்னும் ரொம்ப பொலைட்டாக நம்ம கேட்கும்போது நம்ம குட் யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப பொலைட்டாக கேட்கும்போது குட் யூ அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்க மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ எம் ஃபீலிங் அ பிட் கோல்ட். ஐ எம் ஃபீலிங் அ பிட் கோல்ட். இந்த இடத்துல பிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் அந்த கொஞ்சமாக குளிராக இருக்குது, கொஞ்சமாக குளிராக இருக்க மாதிரி இருக்குது சொல்கிறோம்ல, அதுக்கு தான் பிட் கோல்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படி கேட்போம் இல்லையா? அதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ யூ ஹாவ் எனி சிப்லிங்ஸ். டூ யூ ஹாவ் எனி சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்போம். இந்த சிப்லிங்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கூட பிறந்தவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிப்லிங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்.
நம்ம இன்னைக்கு நைட் வெளியே போய் சாப்பிடலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட். லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம். நைட் என்ன சாப்பிடுவோம்? இரவு நேர சாப்பாடு தான் சாப்பிடுவோம் இல்லையா? அதனால தான் இந்த இடத்துல நம்ம டின்னர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறோம். உன் புக்கை எனக்கு கடனாக தெரியா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கேன் ஐ பாரோ யோர் புக்? கேன் ஐ பாரோ யோர் புக் அப்படின்னு கேட்போம். கடன் அப்படிங்கிறதுக்கு தான் பாரோ அப்படிங்கிற வேர்டுமே இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். உனக்கு எங்கள் கூட சேரணுமா? டு யூ வாண்ட் டு ஜாயின் அஸ்? டு யூ வாண்ட் டு ஜாயின் அஸ் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். நான் உங்களுக்கு 5 நிமிஷத்தில் திருப்பி கால் பண்ணுறேன். I'll call you back in 5 minutes. I'll call you back in 5 minutes அப்படின்னு தான் சொல்லுவோம். திருப்பி கூப்பிட்றேன்னா call you back அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு ஒரு பென் கடனாக கொடுக்குறியா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Can you lend me a pen? Can you lend me a pen அப்படின்னு நம்ம கேட்போம். கடன் வாங்குறது அப்படின்னா பாரோன்னு சொல்லுவோம். கடன் கொடுக்கறது அப்படின்னா லெண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்பவுமே மறக்கக்கூடாது. கடன் வாங்குறதுக்கு பாரோ, கடன் கொடுக்கறதுக்கு லெண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும். இன்னைக்கு சூப்பரான நாளாக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே டுடே. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே டுடே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, ரொம்ப சூப்பரான நாளாக இருக்குது, ரொம்ப அழகான நாளாக இருக்குது, எதாக இருந்தாலுமே இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே டுடே அப்படிங்கிறதே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தெரியா ப்ளீஸ்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் ப்ளீஸ்? கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். கொஞ்சம் தண்ணி தெரியா அப்படி சொல்லும்போது சம் வாட்டர் அப்படிங்கிறது கேட்போம். குடிக்க தண்ணி தெரியா அப்படின்னு சொல்லும்போது ஹாவ் யூஸ் பண்ணி கேட்போம். ஹாவ் சம் வாட்டர் அப்படின்னா குடிக்க தண்ணி தெரியா அப்படிங்கிறது அர்த்தம். எனக்கு பீச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ லவ் கோயிங் டு த பீச். ஐ லவ் கோயிங் டு த பீச் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நான் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிக்கணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நீட் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஐ நீட் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஒரு விஷயத்த முடிக்கணும், செய்யணும் அப்படின்னா ஐ நீட் டு ஃபினிஷ்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ வாண்ட் டு ஃபினிஷ். இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவோம்? நைஸ் டு மீட் யூ. அவ்வளோதான். நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு அப்படி கேட்போம் இல்லையா? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ். ஏன்னா குழந்தைங்கிட்ட கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறதா இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி தான் கேட்போம். இன்றைக்கி நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ இதை கேட்குறதுக்கு how was your day அப்படின்னு தான் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணணும், கேட்கணும். how was your day அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேட்கணும். இங்கே பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம். ஆனால் இங்கிலீஷில் பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கேட்போம். இல்லைனா வேர் இஸ் த வாஷ் ரூம் அப்படின்னு தான் கேட்போம். ஓகேவா? ஸோ பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம் ஆர் எல்ஸ் வேர் இஸ் த வாஷ் ரூம் அப்படின்னு தான் கேட்கணும். எனக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா ப்ளீஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கேன் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ்? கேன் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன விலை, இது எவ்வளோ ரூபா அப்படியெல்லாம் கேட்போம்ல. இதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட்? ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட் அப்படின்னு கேட்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ். இது என்ன வேலை அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீ எங்கேருந்து வர? இதுக்கு என்ன நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? வேர் ஆர் யூ ஃப்ரம். அவ்வளோதான். வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷில் கேட்கணும். நான் சென்னையிலேருந்து வரேன், நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், நான் இந்தியாவிலேருந்து வரேன். இந்த மாதிரி பிளேஸ், இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் கொடுக்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் ஃப்ரம் சென்னை. இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ இப்படின்னு தான் கேட்கணும். வாட்ஸ் யுவர் ஒர்க், வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் ஒர்க், இந்த மாதிரி எதுவுமே கேட்கக்கூடாது. வாட் டு யூ டூ அப்படிங்கிறத கேட்கணும். சரி, இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன பண்ணலாம்? நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன், நான் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் an இன்ஜினியர். இன்ஜினியர்லாம் சொல்லும்போது an அப்படிங்கிற ஆர்டிக்கல் போட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஐ ஆம் an இன்ஜினியர். இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். பில் கொடுக்குறீங்களா? கேன் ஐ கெட் த பில் ப்ளீஸ்? கேன் ஐ கெட் த பில் ப்ளீஸ் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். எனக்கு பசிக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம்
hungry அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பயங்கர பசியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பசிக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I'm starving. I am starving அப்படின்னு தான் சொல்லுவோம். வாங்க அப்படியே நடந்துட்டு வரலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Come let's go for a walk. Come let's go for a walk அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எனக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்ததுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். I like to read books. I like to read books அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் வழிகாட்ட முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Can you show me the way? Can you show me the way அப்படின்னு கேட்போம். காட்டுறதுக்கு தான் இந்த ஷோ அப்படின்னு சொல்லுவோம். வே அப்படின்னா பாதை, வழி, இதையெல்லாம் வந்து வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I'm learning English. ஈஸி. I'm learning English. அவ்வளோதான், முடிஞ்சது. என்ன கற்றுக்கிட்டாலும் I'm learning that, I'm learning cooking, I'm learning dancing, இந்த மாதிரி எதனாலும் போட்டு நம்ம ஈஸியாக பேசிட முடியும். இப்போ மணி என்னாச்சு? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? What time is it now? What time is it now? அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷில் டைம் என்ன அப்படிங்கிறத கேட்போம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவேன்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். How do you say this in English? How do you say this in English? அப்படிங்கிறது தான் நம்ம கேட்போம். நாளைக்கு நம்ம பார்க்க முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Can we meet tomorrow? Can we meet tomorrow அப்படின்னு கேட்போம். முடியுமா, நம்ம பார்க்க முடியுமா, அதுதான் can we அப்படி நம்ம சொல்கிறது. டுமாரோ அப்படிங்கிறது நாளைக்கு அப்படிங்கிறது மீனிங் தரும். உங்கள் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஸ் யோர் ஃபோன் நம்பர்? வாட் இஸ் யோர் ஃபோன் நம்பர் அப்படி சொல்லி தான் இங்கிலீஷில் கேட்போம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபீல் டயர்ட். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஐ ஃபீல் டயர்ட் அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். வா போய் டீ குடிக்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் லெட்ஸ் ஹாவ் அ கப் ஆஃப் டீ. கம் லெட்ஸ் ஹாவ் அ கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கிலீஷில் கேட்கணும். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே டு டே டெய்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சென்டென்சஸ் நிறைய லேர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டதோடு இல்லாமல் இதை பேசி பழகணும். டே டு டே லைஃப்பில் ரெகுலராக பேசி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு உங்களோட ஃப்ளூவன்சி டெவலப் ஆகும், இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது எல்லாருமே பேசிடக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்சஸாக தான் இருக்குது இல்லையா? எல்லாருமே இந்த சென்டென்சஸ் எல்லாம் இங்கிலீஷில் பேசி அசத்திட முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.